இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க இந்தியா வந்து மத சார்பற்ற நாடுன்னு. மத சார்பற்ற நாடோட முழு புரிதல் என்ன அப்படின்னா, எல்லா மதங்களுமே ஒன்று கூடி வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இது ஒருமித்த சட்டம் இங்கே வரணும்னா முதல்ல ஒருமைப்பாடு வர வேண்டும் என்றால் ஒற்றுமை நிலவ வேண்டும். ஒற்றுமை என்பதே இங்கே இல்லாத போது எப்படி ஒருமைப்பாடு வரும்? குற்றவியல் சட்டங்கள் இங்கே வந்து ஒன்றாக இருக்கும்பொழுது குடும்பவியல் சட்டங்கள் எதற்காக நீங்கள் பிரித்து பார்க்கிறீர்கள்னு கேள்வி எழுப்புறாங்க. சரியான கேள்வி. குற்றவியல் சட்டங்கள் சரியாக நேராக ஒரே மாதிரி சட்டம் இங்கே இருக்குன்னா வலுத்தவனுக்கு ஒரு சட்டமாகவும் தாழ்ந்தவனுக்கு ஒரு சட்டமாக தான் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே அதை வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்க்குறோம். பணக்காரர்களுக்கு எங்கே என்ன மாதிரி லோன் வாங்கினா எப்படி வெளிநாடுகளுக்கு போக முடியும், ஏழை தாழ்த்தப்பட்ட விவசாயி லோன் வாங்கினா இந்த நாட்டில் எவ்வளவு சிரமப்பட முடியுங்கிறது பட்டவர்த்தனமாக எல்லாருமே பார்த்தது. குற்றவியல் சட்டமும் இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும்ங்கிறது எங்களுடைய விருப்பமும் கூட. அப்ப சிவில் சட்டம் என்பது குடும்பம் சார்ந்தது. ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு குடும்பம், அவர்களுடைய சொத்து பிரச்சனை, சுய உரிமை, எனக்கு இந்த கணவன் வேணுமா வேண்டாமா, எனக்கு இந்த மனைவி பிடித்து இருக்கிறதா பிடிக்கவில்லை என்று குடும்பம் சார்ந்த சட்டம் இது. எனக்கு ஒரு கணவனை பிடித்திருக்கலாம், இவங்க எல்லாம் கொடுக்குற ஒரு இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோர்ட்டில் நிறைய கேசஸ் பெண்டிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு பெண்ணுக்கு தன் கணவனை பிடிக்கவில்லை, நான் திரைக்கு பின்னால் நின்று எனக்கு யார் சாட்சி கையெழுத்து போட்டு எனக்கு பொறுப்பாளராக இருந்தாரோ அவர் முன்னிலையில், எனக்கு கூட்டத்துக்கு யாரின் திருமணத்திற்கு பங்கு வகித்தார்களோ அவர்கள் முன்னிலையில் திரைக்கு பின்னால் நின்று நான் எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என்று குலா கொடுத்துவிட்டு நான் போயிட்டே இருக்கலாம். நான் எந்த லாயரையும் பார்த்து நான் வந்து என்னோட பர்சனல் இஷ்யூஸை வந்து ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. whether it's men or women, I don't want to share my personal experience with my husband to a other person. இது வந்து என்னுடைய இஸ்லாமிக் சட்டம் எனக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கு. நான் எங்கே இங்கே அடிமைப்படுத்தப்படுறேன்? எனக்கு நான் ரீசன்ஸே கொடுக்க வேண்டாம், எனக்கு இந்த கணவரோட வாழ விருப்பம் இல்லை. இது ஸ்கூலா? இதுக்கு 3 மாத இடைவெளியோ 4 மாத இடைவெளியோ தேவை கிடையாது. இதே ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கல, அந்த ஆண் ஜமாத்ல போய் சொல்றாரு எனக்கு இந்த மனைவி கூட வாழ விருப்பம் இல்லை, questions will be arised. ஏன்பா உனக்கு பிடிக்கல? அவர் பர்டிகுலர் ரீசன் சொல்றாரு. 3 மாதவிடாய் இடைவெளிகள் கொடுக்கப்படுகிறது. அந்த 3 மாதவிடாய் காலங்களும் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அவர்கள் இருவரையும் சமரசம் செய்ய முயற்சி செய்யுங்கள். This is from Quran, not from Ambedkar for anybody. This is from Quran. அவர்கள் இருவரையும் சமரசம் செய்ய முயற்சி செய்யுங்கள். சமரசமே செய்ய முடியல, அழகிய முறையில் அவர்களை பிரித்து விடுங்கள், அவர்களை நான் தன்னிறைவாக மாற்றுகிறேன். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். நான் என் வார கணக்கில், மாத கணக்கில், வருஷ கணக்கில் என் கணவன்கிட்ட நான் பிரியணுன்றதுக்காக டொமஸ்டிக் வயலன்ஸையோ வேர்பல் அபியூஸஸ் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கணவரும் விருப்பமில்லாத ஒரு மனைவி கூட சமுதாயத்திற்காக, சொசைட்டிக்காக, குடும்பத்திற்காக, மற்றவர்களுக்காக கோர்ட்டு வாசப்படி ஏற தவிர்த்து எத்தனையோ பெரிய குடும்பங்களில் விவாகரத்து வாங்காம ஒரு வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கணவனுக்கு மனைவியை பழிவாங்க வேண்டும் என்றால், மனைவிக்கு கணவனை பழிவாங்க வேண்டும், அவங்க எடுத்திருக்க விஷயம் என்ன தெரியுமா? கோர்ட்டு. இந்த மனைவிக்கு பிடிக்கல, விவாகரத்து கொடுக்க, என்ன தவிர நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நான் சந்தோஷமா இருக்கேனோ இல்லையோ நீ சந்தோஷமா இருக்க கூடாது. திருமணம், விவாகரத்து, வாரிசுரிமை, சொத்துரிமையில வந்து உங்களுக்கு மத சட்டங்கள் வந்து இலகுவா இருக்கிறதாங்க? கம்ஃபர்டபிள், ஐ எம் வெரி கம்ஃபர்டபிள். 1400 வருடங்களுக்கு முன்பே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கம் என்னுடைய மார்க்கம். சோ என்னுடைய குரான்ல சொல்லி இருக்கு, பெண்களுக்கு சம உரிமை இருக்கு. வாரிசு இருந்தா அந்த சொத்தை எப்படி பிரிக்கணும், வாரிசு இல்லைன்னா எப்படி பிரிக்கணும், கணவனுடைய பங்கு ஒரு மனைவிக்கு எப்படி சேர வேண்டும், எல்லாமே டீடைல்டா எனக்கு இருக்கு. ஐ எம் வெரி கம்ஃபர்டபிள் வித் தட். ஓகே, ஃபைன். ஓகே.